அதிமுகவும் பாஜகவும் இணக்கமாக இல்லை என சொல்வதற்கு திருமாவளவன் யார் அப்படின்னு நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் இதை பற்றி பேசுவதற்காக நம்மிடையே விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நேற்றைய தினம் கோயம்புத்தூர்ல பிரச்சாரத்தின் போது அதிமுகவும் பாஜகவும் இணக்கமாக இல்லை என கூறுவதற்கு திருமாவளவன் யார் அப்படின்னு எடப்பாடி பேசியிருக்காரு. உங்களுடைய பதில் சார். தம்பி திருமாவளவன் எங்கிருந்தாலும் வாழ்க என்று அதிமுக கூட்டணியிலிருந்து நான் வெளியேறிய போது என்னை வாழ்த்தியவர் மேனாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார். ஜெயலலிதா அம்மையாருக்கு தம்பியாக அரசியல் களத்தில் பணியாற்றியவன் என்பது அதிமுக தலைவர்களுக்கு தெரியும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எப்படி தெரியாமல் போனதென்று தெரியவில்லை. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இணக்கமான உறவு ஏற்பட வேண்டும் என்று நான் எங்கேயும் சொல்லவில்லை. அவர்கள் எடுத்த முடிவை அதிமுக தலைவர்கள் ஏற்கவில்லை. இணக்கமாக அந்த உறவு இல்லை என்று நான் அன்வர் ராஜா அவர்கள் சொன்ன கருத்துக்காக பதிலிறுத்தேன். திரு அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகவிலே ஒரு முன்னணி தலைவர். அவருடைய கருத்து பற்றி என்னிடத்திலே ஊடகவியலாளர்கள் கேட்டதற்கு அவருடைய கருத்து பாஜக அதிமுக அணியை ஏற்கவில்லை என்பதை உணர்த்துகிறது என்கிற பொருளில் சொன்னேன். அவர்கள் இருவரும் இணக்கமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அல்ல. ஏனென்றால் திராவிட இயக்கமாக நாம் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிற அதிமுக பாஜகவால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்கிற ஒரு நல்லெண்ணம் தான், வேறொன்றும் இல்லை. அதிமுக இங்கே வலுவாக இருந்தால் பாஜகவால் இங்கே காலூன்ற முடியாது என்ற ஒரு நப்பாசை தான். பாஜக காலூன்றுவது தனிப்பட்ட முறையிலே விடுதலை சிறுத்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற கவலை அல்ல. திருமாவளவனுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற கவலை அல்ல. ஒட்டுமொத்தமாக தமிழ் சூழல், தமிழ் சமூகம் பாதிக்கப்படும் என்கிற அச்சம் இருக்கிறது. அவர்கள் காலூன்றிய இடமெல்லாம் எப்படி மக்களை சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் பிளவுபடுத்தி வருகிறார்கள் என்பதை இந்த நாடு அறியும். அடிப்படை வசதிகளுக்காக போராடாதவர்கள், எளிய மக்களின் மேம்பாட்டுக்காக குரல் கொடுக்காதவர்கள், சமூக நீதிக்காக பாடாற்றாதவர்கள், மதத்தின் பெயரால் மக்களை அணிதிரட்ட பார்க்கிறார்கள். அதன் மூலம் இந்துக்கள், முஸ்லீம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் என்று பகையை வளர்க்க பார்க்கிறார்கள். இது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல என்கிற அடிப்படையில் தான் அதிமுக தமக்கு இருக்கிற செல்வாக்கை இழந்துவிடக்கூடாது என்று தோழமையோடு நான் சுட்டி காட்டுகிறேன். நான் யார் என்பது ஜெயலலிதா அம்மையாருடைய கூற்றிலிருந்து, அவருடைய கருத்திலிருந்து அதிமுக தொண்டர்கள் நன்கு அறிவார்கள். மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை அறியாமல் இருக்கிறார் என்று நான் கருதவில்லை. பாஜகவால் அதிமுகவுக்கு ஏற்பட போகிற பாதிப்பை பற்றி அறியாமல் இருக்கிறார் என்று கவலைப்படுகிறேன். அரசு பணத்தில் கல்லூரி கட்டாமல் கோவில் உண்டியல் பணத்தை எடுத்து இந்த அரசு கல்லூரி கட்டுகிறது அப்படிங்கிற ஒரு கூற்றையும் நேற்று பேசியிருக்கிறார். இது ஒரு நல்ல பணிதானே. கல்லூரி கட்டுவது என்பது மக்களுக்கு நல்லது தானே. அது என்ன பெரிய குற்ற செயலா என்ற கேள்வி எழுகிறது. அவருடைய நோக்கம் இந்து சமூகத்தினருடைய உண்டியல் பணத்தை அரசு ஏன் பயன்படுத்துகிறது என்ற அணுகுமுறையில் அவர் எழுப்புகிறார் இந்த கேள்வியை. இந்து சமூகத்திற்கான உண்டியல் பணமாக இருந்தாலும் அது இந்து மக்களின் பயன்பாட்டுக்கு அல்லது மேம்பாட்டுக்கு உகந்ததாகத்தான் கல்லூரிக்கு செலவழிக்கப்படுகிறது என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறார். கல்லூரிக்கு செலவழிப்பது ஒன்றும் குற்றமில்லை.
திருமாவளவன் அவர்களுக்கு எப்படியாவது கூட்டணி ஆட்சி அமைந்து விடாதா அப்படிங்கிறது மனதளவில் ஆசை இருக்கு. ஆனா வெளியில பேசும்போது இப்போது அதுக்கான வாய்ப்பில்லை அப்படிங்கிற இரண்டு கருத்தையும் அவரே பேசிக்கிட்டு வராரு. நேற்றைய தினம் பிரச்சாரத்தின் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார். சாதி ஒழிய வேண்டும் என்பது எங்கள் விருப்பம், எங்கள் இலக்கு. ஆனால் இப்போதைக்கு அந்த சூழல் இல்லை என்பது நடைமுறை. அப்படி பலவற்றை சொல்லிக்கொண்டே போகலாம். கூட்டணி ஆட்சி மலர வேண்டும் என்பது எங்கள் விருப்பம். 2016ஆம் ஆண்டு கூட்டணி ஆட்சி கருத்தரங்கம் ஒன்றை எனது தலைமையில் சென்னையில் நடத்தியிருக்கிறேன். அதன் பிறகுதான் 2016 மக்கள் நல கூட்டணி உருவானது. டெல்லியிலே 1977 தொடர்ந்து கூட்டணி ஆட்சி முறை நடைமுறையில் இருந்து வருகிறது. அன்றைக்கு காங்கிரஸ் இயக்கத்தை தேசிய அளவிலே வீழ்த்துவதற்காக மொரார்ஜி தேசாய் தலைமையில் பலரும் ஒன்று சேர்ந்தார்கள், அகில இந்திய தலைவர்கள். அதிலே அன்றைக்கு ஜனசங்கம், இன்றைய பாரதிய ஜனதா, ஒரு கட்சியாக கூட்டணியிலே இருந்தது. அப்போது எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்கிற ஒற்றை கருத்தின் அடிப்படையில் தான் காங்கிரசுக்கு எதிராக அணிதிரண்டார்கள். ஆக திமுகவுக்கு எதிராக அணிதிரள விரும்புகிறவர்கள் இப்போது கூட்டணி ஆட்சி முழக்கத்தை முன்வைக்கிறார்கள். நான் அதற்கு முன்பே பேசியிருக்கிறேன். திமுக எதிர்ப்பு என்று அல்ல, அதிமுக எதிர்ப்பு என்று அல்ல, பொதுவாக ஒரு கூட்டணியிலே இடம்பெறுகிற கட்சிகளுக்கு அதிகாரத்தையும் பகிர்ந்தளிக்க வேண்டும், வெறும் வாக்குகளை மட்டும் பகிர்ந்தால் போதாது என்கிற கருத்தை ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன், சுட்டிக்காட்டியிருக்கிறேன். இது ஒரு ஜனநாயகபூர்வமான கோரிக்கை. விடுதலை சிறுத்தைகள் முன்வைப்பது ஜனநாயகபூர்வமான கோரிக்கை. இவர்கள் முன்வைப்பது ஒரு உத்தி. இது ஒரு தேர்தல் உத்தி. திமுகவை வீழ்த்த வேண்டும், நாம் ஆட்சிக்கு வர வேண்டும், அதனால் உங்களுக்கு கூட்டணியிலே ஆட்சியிலே நாங்கள் பங்கு தருகிறோம் என்று ஒரு டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் என்கிற அடிப்படையில் இவர்கள் இதை பேசுகிறார்கள். நான் சொல்லுவது, கூட்டணி அமைப்பது எதற்காக? வாக்குகளை பகிர்ந்து கொள்வதற்காக. வாக்குகளை பகிர்ந்து கொள்கிற போது அதிகாரத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டுமே, அதுதானே ஜனநாயகம். இந்த அடிப்படையில் நான் சொன்னேன். ஆனால் தமிழ்நாட்டிலே இன்னும் அதற்கான சூழல் கனியவில்லை என்று சொல்லுவது நடைமுறை சாத்தியக்கூறுகளை கணக்கில் கொண்டு சொல்லுகிறேன். திமுகவுக்கு அச்சப்பட்டு நான் அதை சொல்லாமல் தயங்கவில்லை. அப்படி என்றால் கூட்டணி ஆட்சியை பற்றியே பேச மாட்டேன். அதுவல்ல, அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியிலே இருப்பதனால் கூட்டணி ஆட்சியை பற்றி பேச தயங்குகிறது என்கிற அடிப்படையில் சொல்லுகிறார்கள். அது தவறான ஒரு கருத்து. கூட்டணி ஆட்சி என்பது ஒரு ஜனநாயக கோரிக்கையாக என்றைக்கும் நாங்கள் முன்வைப்போம், நாளைக்கும் பேசுவோம். ஆனால் எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பதை பற்றி கேட்கிற போது இன்றைக்கு அது சரியாக இல்லை, ஏதுவாக இல்லை, அந்த சூழல் கனியவில்லை என்று சொல்லுகிறேன். அவ்வளவுதான். ஒரு எதிர்க்கட்சியாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஆளும் கட்சிக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்து பேசலாம். ஆனால் விசிக தலைவர் திருமாவளவனை பற்றி அந்த பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கான அவசியம் என்னவாக இருக்கிறது? அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்புகிற போது நான் சொல்லுகிற விளக்கம் அவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துகிறது. அவர்கள் எடுத்த முடிவில் அவர்களுக்கே ஒரு அச்சமும் இருக்கிறது, ஐயமும் இருக்கிறது. இது நம்ம நல்ல முடிவா, நம்ம எடுத்தது சரியா தவறா, தவறு செய்து விட்டோமா என்றெல்லாம் அவர்கள் மீண்டும் மீண்டும் யோசிக்க வைப்பதனால் இப்படி ஒரு விளக்கத்தை பொதுவெளியிலே அளிக்க வேண்டிய நெருக்கடிக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள், அல்லது எனக்கு எதிராக கேள்வி எழுப்ப வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதிமுக மீது நமக்கு எந்த பகை உணர்ச்சியும் கிடையாது, வெறுப்புணர்ச்சியும் கிடையாது. அவர்கள் திராவிட தலைவர்கள், அதாவது பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா என்கிற அந்த வரிசையிலே இயக்கத்தை நடத்தக்கூடியவர்கள் என்பதனால் இதை பேசுகிறேன். இல்லை என்றால் இதை பற்றி நான் பேசப்போவதில்லை. பாஜகவோடு இருந்தபோது நான் பேசியிருக்கிறேனா, தேமுதிக பாஜகவோடு இருக்கிற போது பேசியிருக்கிறேனா, அல்லது மற்ற சில கட்சிகள் இன்றைக்கு பாஜகவை நட்பு பாராட்டுகின்றன, அந்த கட்சிகளை பற்றி நான் ஏதேனும் பேசுகிறேனா? அவர்களை பற்றி நான் எதுவும் பேசுவதில்லை. அதிமுகவை இன்னும் நான் எம்ஜிஆர் கண்ட இயக்கம் என்று நம்புவதால், ஜெயலலிதா வழிநடத்திய இயக்கம் என்று நம்புவதால், பாஜகவோடு எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று பொதுமக்களிடையே உறுதி எடுத்துக்கொண்ட ஜெயலலிதா அவர்கள் வழிநடத்திய ஒரு கட்சி என்பதனால்
இன்றைக்கும் அந்த இயக்கத்தை ஒரு தோழமை இயக்கமாக கருதுவதனால் இந்த கருத்தை சொன்னேன். அவ்வளவுதான். உமக்கும் நமக்கும் எந்த தோழமையும் வேண்டாம் என்று அவர்கள் கருதினால் நான் அதை பற்றி பேசப்போவதில்லை. எங்கள் கூட்டணியை பார்த்து அச்சப்படுகிறது. அதனால தான் திமுகவும் கூட்டணி கட்சிகளும் எங்கள் கூட்டணியை பார்த்து அச்சப்படுகிறார்கள். எங்களை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் நேற்று பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இல்லை, அந்த 2 கட்சியும் ஒன்றா சேர்ந்ததுனால எங்களுக்கு அச்சம் இருக்குது. என்ன அச்சம்னா, அதிமுகவை பயன்படுத்தி பாஜக இங்கே வந்து காலூன்றி விட்டால் என்ன ஆவது என்கிற அச்சம். தமிழக மக்களின் நிலை என்னாகும் எதிர்காலத்தில் என்கிற கவலை. அந்த அச்சத்திலிருந்து நாங்கள் இந்த கேள்வியை எழுப்புகிறோம். மற்றபடி அவர்கள் 210 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி வந்தால் வரட்டும், பொதுமக்களுடைய தீர்ப்பை ஏற்றுத்தானே ஆக வேண்டும். இந்த கூட்டணியை மக்கள் அங்கீகரித்தால் வாக்களிக்கப் போகிறார்கள், வெற்றி பெறப் போகிறார்கள், ஆட்சியை கைப்பற்றப் போகிறார்கள். அது மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு என்று அண்ணா சொன்னதைப் போல நாம் அதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். அதிலே நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த ஜனநாயக புரிதல் நமக்கு இருக்கிறது. நம்முடைய கவலையெல்லாம் அதிமுக பாஜகவால் பாதிப்பை சந்தித்து விடக்கூடாது, பின்னடைவை சந்தித்து விடக்கூடாது, அதன் மூலம் அவர்கள் இங்கே காலூன்றி விடக்கூடாது என்பது மட்டும்தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.